Velamudan. In chemical bonding, today we see about Lewis dot structure. We already known about Clausius-Lewis principle. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேதி பிணைப்பு அப்படின்ற பாடத்தில் வந்து கோசல்-லூயிஸோட கொள்கைகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது லூயிஸோட புள்ளி அமைப்பை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இது இஸ் இன் பேஜ் நம்பர் 151 ஃபார் த போத் மீடியம்ஸ். When atoms combine to form compounds, their valence electron involved in bonding. So if any atoms combine, the valence electrons are involving for making a bond. Therefore it is helpful to have method to depict the valence electrons in the atom. So this is very helpful method to find the how the valence electrons present in this atom. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அணுக்கள் வந்து இணைந்து சேர்மங்கள் உருவாகும் போது அதில் இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்கள் தான் பிணைப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் அமைப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறியீட்டு முறையை கொடுக்கும்போது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேன் பி டன் யூஸிங் லூயிஸ் டாட் சிம்பிள் மெத்தட். சரிங்களா? இது எதுலேருந்து நடக்குதுங்க? லூயிஸோட டாட் சிம்பிள் மெத்தட் புள்ளி அமைப்பை வச்சு செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆர் எலக்ட்ரான் டாட் சிம்பிள் ஃபார் அன் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட் சரௌண்டட் பை டாட் ரெப்ரசன்டட் இன் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இதை எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்குங்க? எலக்ட்ரான் டாட் சிம்பிள்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் வந்து எதை வந்து கன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் சரௌண்டட் பை எ ரெஸ்பெக்டிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஆட்டம்ஸுமே எதனால சரௌண்ட் ஆகிருக்கும்? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால சரௌண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு அணு அப்படின்றது அதோட குறியீட்டை என்ன பண்ணும்? இணைதிறன் கூடிய எலக்ட்ரான்களாக குறிக்கிற அமைப்பு தான் லூயிஸோட புள்ளி அமைப்பு, இல்லைன்னா எலக்ட்ரான் புள்ளி அமைப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி இணைதிறன் கூற்றில் இணையாத எலக்ட்ரான்கள் வந்து எப்படி இருக்குங்க? ஒற்றை புள்ளியாகவும் இல்லைன்னா ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து ஜோடி புள்ளியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் செல் இஸ் ரெப்ரசன்டட் பை சிங்கிள் டாட். ஸோ அன்பேர்டு பேர் இல்லாததுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம? சிங்கிள் டாட்டு. அப்போ பேர்டு எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம என்ன வைக்க போகிறோம்? இங்கே பேர் ஆஃப் டாட்ஸ் வந்து வைக்க போகிறோம், அதாவது டபுள் டாட்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிள்ஸ் அதர் தென் டாட் லைக் crosses or circles may be used in differentiate the electrons of an different atoms in the molecule. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து சிம்பிள்ஸ் தான் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னா அதை சுற்றி எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. என்னவும் பண்ணலாங்க, இன்ட்டு போடலாம், இப்படி டாட் வைக்கலாம், இல்லை சர்க்கிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான்ஸை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். இதில் இருக்கிறத இப்போ நான் டாட்டில் வைக்கிறேன், அடுத்த ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் போடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி பாருங்கள், எலமெண்ட்ஸ் ஆட்டம் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர், அதில் இருக்கிற எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அதில் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், லூயிஸ் டாட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது 1 தான் இருக்கும். சரிங்களா? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ தான் இருக்கும்? 1 தான் இருக்கும், ஆனால் ஒரு டாட். இதே ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் 2 தான். ஸோ அதனால் ஹீலியம் கிட்டே என்ன பண்ணியிருக்காங்க? 2 டாட் வச்சுருக்காங்க. இதே பெர்லியம்க்கு வந்து 4 அதோட அட்டாமிக் நம்பர். அப்போ 2,2 அப்படின்னு எழுதும்போது எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? த சேம் பேர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குங்கிறது 2 டாட் வச்சுருக்காங்க. இதே கார்பனுக்கு 6, அதை எப்படி பிரித்து எழுதுவோம்? 2,4 அப்படின்னு எழுதும்போது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 4 பக்கம் 1 வச்சுருக்காங்க. இதே நைட்ரஜனுக்கு வந்து 7 இல்லையா? அப்போ 7. ஸோ மேலே 2, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 வச்சிங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கும்? 7 ஊற்றணும். இது ஆக்சிஜனுக்கு 8 அப்படிங்கும்போது 2,6ன்னு எழுதுவோம். ஸோ அது என்ன பண்ணலாம்? நம்ம பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எழுதலாம். அதாவது ஒரு பக்கத்துலேயும் 2 எழுதுனா அது என்ன ஆயிடுங்க? பேர் ஆயிரும். ஸோ இப்படி பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம டாட்டில் வந்து என்ன பண்ண முடியுங்க? மென்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
போரான், ஆர்கான், குளோரின், சோடியம், ஃப்ளூரின் இருக்கு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்க்குறீங்க, இந்த எலக்ட்ரான் வேலன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க். ஸோ இப்போ லூயிஸ் டாட்டில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ நாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே டைப்ஸ் ஆஃப் பாண்ட் வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோங்க? டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஓகேவா? ஆல் த எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் இன் தயர் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குங்க? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனால்? அதோட வேலன்ஸ் செல்லோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லாது அனைத்து தனிமங்களும் எப்படி இருக்குங்க? இனதனி எலக்ட்ரான்களை பொறுத்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வே இன் விச் தே கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட் ஆல்சோ டிஃபர். ஸோ அது கம்பைன் ஆகிற காம்பவுண்டும் எப்படி தான் இருக்குங்க? டிஃபர் ஆகிறதா இருக்கும். அது ஒன்றோடு ஒன்று சேர்த்து உருவாகக்கூடிய சேர்மமும் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. There are different type of chemical bonding possible between atoms which make a molecule. So if two atoms combine to get a molecules or a compound, whatever it is, so that give different type of chemical bonding by the nature of valence electrons present in the outer orbitals. Depends on the types of bond they show different characteristics or properties. So this valence electron shows the characteristics or property of that particular atom in this molecule. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கூறு உருவாகுது அப்படின்னா அது இருக்கக்கூடிய வேதி பிணைப்புகளை வச்சு அது எந்த மாதிரி அணுக்கள்னால உருவாகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது அந்த அணுக்களோட வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணுங்க, அந்த அணுக்களோட கேரக்டர் பண்பையோ இல்லது அதோட பிணைப்பை பற்றியோ, சரிங்களா, அதை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சச் type of bonds that are considered to exist a molecule are characterized as below. ஸோ அதை பற்றி வந்து நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. among this let us learn about ionic bond, covalent bond, coordinate covalent bond in this chapter. சரிங்களா? இதில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 வகையான பிணைப்புகள் பாண்டை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு பற்றி மட்டும் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், கெமிக்கல் பாண்டிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ராங் பாண்டு, ஒன்று வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்டில் பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குது. அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பாண்ட். அதாவது பார்த்திங்கன்னா பலமான பிணைப்பு, பலவீனமான பிணைப்பில் ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பிணைப்புங்க, அயனி பிணைப்பு. கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா இதுக்கு பேர் சகப்பிணைப்பு. கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா ஈதல் சகப்பிணைப்புன்னு சொல்லக்கூடியது. மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னா அது வந்து உலோக பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதே வீக் பாண்டில் ஹைட்ரஜன் பாண்ட், வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது பலவீனமான இணைப்பில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட், அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பு. வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது இங்கே வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதை பற்றி இங்கே நமக்கு இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் பற்றி இங்கே நாம் படிக்க போகிறோம். ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அயானிக் பாண்ட், அதாவது எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம், அயனி பிணைப்பு. த அயானிக் பாண்ட் இஸ் அன் கெமிக்கல் பாண்ட் கன்ஃபர்ம்டு பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். சரிங்களா? ஒரு அயனி பிணைப்பு அப்படின்றது நேர்மின் அயனிக்கு எதிர்மின் அயனிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமின்னியல் விசையின் காரணமாக தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் those positive or negative ions. The bond is formed between two atoms when one or more electrons are transferred from valence shell of one atom to the valence shell of other atom. So bond formation எதுங்க நடக்குது, between two atoms. சரிங்களா? இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இது ஏன்ற ஆட்டம், இங்கே பின்ற ஆட்டம்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் என்ன நடக்குதுங்க, பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. எப்படி நடக்கும், it gives one or more electrons, so it transfer more or one
எலக்ட்ரான்ஸ் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன நடக்குது, நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் ஆனது நடக்குது. எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதோட வேலன்ஸ் செல், அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து the atoms that lost electrons will form a cation or positive ion, or atoms that gain electrons will form an negative charge. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா அது என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். தட் இஸ் கால்ட் அஸ் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டியான் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிச்சு, வாங்கிக்கிச்சு அப்படின்னா அது என்ன ஆயிருங்க, தட் இஸ் ஃபார்ம் ஆஸ் அன் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அது என்னென்னு எழுதுவோம், நம்ம இங்கே மைனஸில் எழுதுவோம். ஸோ வி கால் இட் ஆஸ் தட் இஸ் ஆனியான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நேர்மின் சுமையை இழந்துச்சு, அதாவது ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா அது நேர்மின் சுமை கொண்ட ஏ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னா எதிர்மின் சுமை கொண்ட மைனஸாக மாறிடும். சரிங்களா. அதாவது நேர்மின் அயனி எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லுவோம். These oppositely charged ions come closer to each other due to electrostatic force of attraction and thus form an ionic bond. ஸோ இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் தான் என்ன ஆகுதுங்க, ரெண்டு க்ளோஸில் வரும்போது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது நிலைமின்னியல் விசை காரணமாக ரெண்டும் என்ன ஆகுதுங்க, ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு அங்கே வந்து அயனிக் பிணைப்பு, அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் த பாண்ட் இஸ் பிட்வீன் த அயான் இட் இஸ் கால் அயானிக் பாண்ட். ஸோ இந்த ரெண்டு அயனிகளுக்கு நடுவில் இந்த பிணைப்பு உருவாகிறங்காட்டிக்கு அது என்ன சொல்கிறோம், நம்ம அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பீயிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதோட கவர்ச்சி விசை அப்படின்றது எப்படி இருக்குங்க, நிலைமின் கவர்ச்சி விசையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த பாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட். அதனால் அதுக்கு பேர் என்ன, நிலைமின்னியல் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுறங்காட்டிக்கு நிலைமின் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சின்ஸ் த வேலன்ஸ் கான்செப்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்பிளைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த வேலன்ஸ் கான்செப்டில் எதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால இதுக்கு பேர் என்னங்க, எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இணைதிறன் எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்னா இதுக்கு பேர் நிலை மின் இணைதிறன். சரிங்களா. எலக்ட்ரோவேலண்ட் அப்படின்னா இதுக்கு பேர் எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு. என்ன பேருங்க, இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு பேர். ஓகேவா. இது எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு, இதே நிலைமின்னியல் இணைதிறன் இல்லை நிலைமின் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். இணைதிறன் எழுதாட்டி என்னவும் சொல்லலாம், நம்ம நிலைமின் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகேவா. இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறது சோடியம் குளோரைட் அண்ட் மெக்னீஷியம் குளோரைடில் எப்படி இருக்கும், அதோட நேச்சர் பண்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.